ஃபோட்டோ ஃபெசிலிட்டி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ வந்து நான் 90 அடி கிடையாது. 90 மீட்டர் அர்த்துக்குள்ள வந்து இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ GBU 57 வச்சு அவங்க அடிச்சிருக்காங்கன்னா, அதோடைய ஒரு என்ட்ரி, எக்ஸிட் ஃபெசிலிட்டி மட்டும் தான் டேமேஜ் பண்ணியிருக்க முடியுமே ஒழிய, இதுக்குள்ள இருக்கிற நியூக்ளியர் ஃபியூலையோ, இல்ல இந்த கிரிட்டிக்கலா ஆகுற இந்த நியூக்ளியர் இனிஷியேட்டர் மெக்கானிசம் அதெல்லாம் அடிக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒன்னாவது. 2வது வந்து இந்த இந்த இடத்துக்கு நான் இது மேல நான் பறந்திருக்கேன். போன 2 வாரம் முன்னால தான் இது மேல இருந்து போயிருக்கேன். ஃபோட்டோ ஃபெசிலிட்டி மேல. ஸோ மேல இருந்து ரொம்ப கிளியரா பார்க்கலாம். அதோடைய ஒரு ஒரு ஹில்லுடைய ஒரு பாகத்துல இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் என்ட்ரி, எக்ஸிட் ஃபெசிலிட்டியும் இதுல இருக்கு. எல்லா என்ட்ரியும் அடிச்சிருப்பாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. பட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் என்ட்ரி ஃபெசிலிட்டியும் இதுல இதே ஒரு குன்று மாதிரி இருக்கிற இடத்துல அதோடைய ஆப்போசிட் சைட்ல இருக்க வாய்ப்புண்டு. எனக்கும் புரிஞ்சதுன்னா அமெரிக்கனுக்கும் புரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. அது மேலே அடிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஸோ அது 2-3 நாள்ல இந்த சேட்டலைட் இமேஜஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய முடியும். இந்த 3 ஃபெசிலிட்டியில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டி பார்க்க போனீங்கன்னா, ஆஃப் ஆல் த 9 ஃபெசிலிட்டிஸ் 10, 12 ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்த 3 தான். ஒன்னாவது ஃபோர்டோ. ஏன்னா ஃபோர்டோ வந்து ஃபினிஷ்ட் குட்ஸ், இந்த நியூக்ளியர் ஃபியூல் இருக்கட்டும், இல்லை இனிஷியேட்டர் மெக்கானிசம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். இதுதான் ஒரு ஃபைனல் ஃபெசிலிட்டின்னு சொல்ல முடியும். இங்கிருந்து தான் நீங்க வந்து கிரிட்டிக்கலா போக முடியும். இங்க இருந்தா மிசைலையும், இனிஷியேட்டர் மெக்கானிசமும், மிசைல் பாடியும், இல்ல பாம் பாடியும் மேட் பண்ணி ஏரோப்ளேன்லயோ, இல்ல சப்மரீன்லயோ, இல்ல ஆர்ட்லரிலயோ போட்டு அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற இடம் தான் ஃபோர்டோ. நத்தான்ஸ் பாத்தீங்கன்னா, நத்தான்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் இவங்க வந்து இத என்ரிச்மெண்ட் பண்றது, அதாவது சென்ட்ரிஃபியூஜஸ்லாம் இருக்கிறது வந்து நத்தான்ஸ்ல தான். ரா மெட்டீரியலை கொண்டு வந்து அதை எப்படி யுரேனியமா மாத்த முடியும்? அந்த ரா மெட்டீரியல் நீங்க வந்து அப்படி கிரவுண்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா அதை ஸ்ட்ரெயிட்டாவே யூஸ் பண்ண முடியாது. அது மண்ணும் கல்லும் நிறைய வேண்டப்பட்டாத பொருள்கள்லாம் அதோட இருக்கும் இல்லையா? ஸோ அதை முதல்ல வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு சென்ட்ரிஃபியூஜ்ல போட்டு, இந்த யுரேனியம், புளுட்டோனியம் இதெல்லாம் ஹெவி இல்லையா? அப்போ சென்ட்ரிஃபியூஜ்ல போட்டீங்கன்னா இந்த ஹெவி எலமெண்ட்ஸ் வெளியில வந்துடும். மிச்ச உள்ள எலமெண்ட்ஸ் உள்ள இருக்கும்.